ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது சந்தோஷம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனம். இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். ஆண்டவருக்கே மகிமை. இதோ திருடனை போல் வருகிறேன். ஆண்டவருடைய வேதத்திலே ஆண்டவர் எழுதியிருக்கிறார், இதோ திருடனை போல் வருகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ரொம்ப நல்லவராய் இருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ திருடனை போல் வருகிறேன். ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வரப்போகிறார். எப்படி வரப்போகிறார்? திருடனை போல வரப்போகிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? யாரும் அறியாத நேரத்தில் வருவேன், எதிர்பாராத வேளையில் வருவேன், மக்கள் நினையாத நேரத்தில் வருவேன். அதனால்தான் மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது ஒருவரும் அறிய முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷகுமாரன் வரும் நாளும் தெரியாது, அவர் வரும் நாழிகையும் தெரியாது. அப்படியாய் மனுஷகுமாரன் இந்த உலகத்திற்கு வருவார். ஆண்டவர் தூதர்களோடு வருவார், ஆகாயத்தில் வருவார், பறந்து வருவார். அவர் வரும்போது அது யாருக்குமே தெரிய போறதில்லை. திருடனை போல. திருடன் எப்படி வருவான் உங்களுக்கு தெரியும். திருடன் யார்கிட்டையும் சொல்றதில்லை. என்னைக்கு வரப்போறான், எந்த நிமிஷம் வரப்போறான், எந்த வருஷத்துல வருவான், எந்த மாசத்துல வருவான் தெரியாது. ஆனா திடீர்னு ஒரு நாள் பார்த்தா வீட்டை உடைக்கிறான், பூட்டை உடைக்கிறான், பீரோ உடைக்கிறான், அங்க இருக்கிற பீரோல இருக்கிற பொருள்லாம் அள்ளி எடுக்கிறான், பணத்தை எடுக்கிறான், காசை எடுக்கிறான், நகையெல்லாம் எடுக்கிறான், எடுத்துட்டு போயிடுறான். திருடன் வருகிற விதமா இதோ திருடனை போல் வருகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் திருடனை போல வருகிறாராம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். அவர் வரும்போது தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு. ஆமேன். அங்கே வசனம் சொல்லுகிற, தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன். இந்த மனிதன் யார் என்றால், தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிற ஒரு மனிதன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிற இந்த மனிதனுக்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, வஸ்திரங்களை காத்துக் கொள்வீர்களா? வஸ்திரங்களை காத்துக் கொள்வீர்களா? கரைபடா வஸ்திரங்களோடு வாழுங்கள். கரைபடா ஜீவியம் செய்யுங்கள். கைகள் கரைபட வேண்டாம், கண்கள் கரைபட வேண்டாம், இதயம் கரைபட வேண்டாம், கால்கள் கரைபட வேண்டாம், வாழ்க்கையிலே சிந்தனைகள் கரைபட வேண்டாம். கரைபடாத கைகளோடு, கரைபடாத மனதோடு, கரைபடாத கண்களோடு, கரைபடாத இருதயத்தோடு ஆண்டவருக்காக வாழுங்கள். அவர்கள்தான் ஆண்டவருடைய வருகையிலே இருப்பார்கள். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், சமாதானத்தின் தேவன் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆண்டவர் எப்படி பரிசுத்தமாக்குறார் பாருங்க. ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றையும் ஆண்டவர் பரிசுத்தமாக்குகிறார், குற்றமற்றதாய் மாற்றுகிறார். அவர் வரும்போது மூன்றும் குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆம் அன்பானவர்களே, ஆண்டவருடைய வருகையிலே குற்றமற்றவளாய் நிற்க தேவன் நமக்கு கிருபை செய்ய போகிறபடினால் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். குற்றமற்ற ஜீவியம் செய்ய ஆண்டவர் உதவி செய்வாராக. ஏனென்றால் அவர் திருடனை போல் வரும்போது என் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நான் இருந்து விடக்கூடாது. என் மீது ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்க வேண்டும், என் மீது நீதியின் வஸ்திரம் இருக்க வேண்டும், பரிசுத்தாவின் வஸ்திரம் என் மீது இருக்க வேண்டும், என் மீது ஆண்டவருடைய அன்பின் வஸ்திரம் இருக்க வேண்டும், என் மீது கர்த்தருடைய கிருபையின் வஸ்திரங்கள் இருக்க வேண்டும், என் மீது பரிசுத்தவான்களுடைய நீதியை நான் தரித்திருக்க வேண்டும், தேவனுடைய நீதியினால் நான் நிறைந்திருக்க வேண்டும். இவைகளெல்லாம் என்னுடைய வஸ்திரங்களா இருக்கிறது. இந்த வஸ்திரங்களோடு நான் கர்த்தருக்கு முன்பாய் நிற்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்வாராக. ஜெபம் பண்ணலாமா? பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் வரும்போது நாங்கள் ஆண்டவரே, எங்கள் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடக்கிறவர்களாய் அல்ல, எல்லா வஸ்திரங்களால் மூடப்பட்டவர்களாய், முழுமையாய் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் ஆண்டவருடைய வருகையில் நிற்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்க. சாட்சியா வைங்க. வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானமாய் இருங்கள். ஆமேன், ஆமேன்.